இசக்கியுடன் பெண்ணே உந்தன் தமையனிடா புகழும் துண்டோ தரனை விட்டு பெண்ணே உந்தன் தமையனிடா புகழும் துண்டோ தரனை விட்டு இந்நேரமிழ் தமையனிடா இந்நேரமிழ் தமையனிடா சமபுரோ ஏற்றி விட்டா இந்நேரமிழ் தமையனிடா இந்நேரமிழ் தமையனிடா சமபுரோ ஏற்றி விட்டா அங்கே உள்ள பூதகண பிசாசுகள் எல்லாம் வருகிறன அப்படியே இறைச்சல் போட்டுட்டு வருது யார் எங்கே அம்மா இசக்கி அம்மா யார் எங்கே என்னை சுற்றி இருப்பது யார் நாங்கள் கானகத்தில் உள்ள துஷ்ட பிசாசுகள் துஷ்ட பிசாசுகளா பிசாசுகளே என்ன என்ன அவ்வளவு வாசனை வாசனை எங்களை இழுத்து வந்தது அது எங்க அண்ணன் வாசனை போல் இருக்கின்றது எங்க அண்ணனுக்கு உங்கள் அண்ணனுக்கா எங்க அண்ணனை பாத்தீங்களா உங்கள் அண்ணன் யார் எங்க அண்ணனா நீலராஜன் நீலராஜனோ தலையில ஒரு தலப்பா கட்டி இருப்பாரு நல்ல அழகா இருப்பாரு இதுலதான் ஒரு வேப்ப மரம் நினைச்சு இதுலதான் எங்க அண்ணன் இருந்தாரு அதுதான் உங்க அண்ணனா ஆமா எங்க இருக்காரு ஐயோ உனக்கு சம்பவமே தெரியாதா ஏன் என்னாச்சு உங்க அண்ணன் இறந்து விட்டாரம்மா என்னுடைய அண்ணன் இறந்து விட்டாரா பெரும் பூதம் வந்து உங்க அண்ணனை கொன்று விட்டதம்மா பூதங்களே இறக்கும் போது தங்கையே தங்கையே என்று சொல்லிதான் இறந்தாரம்மா என் அண்ணன் இறந்து போகக்கூடிய ஆளே கிடையாது அம்மா இறந்து விட்டார் அவருடைய உயிரானது ஒரு வேப்ப மரத்திலே உறைந்தது ஹலோ ஆட்டோ பாம்பாடி கோணம் அருள்மிகு பதில் சொல்வாள் படைபத்திரகாளி அம்மன் கோவில் 57வது கொடை திருவிழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக 3வது நாளாக இன்றைய தினம் விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அம்மனுக்கான பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளதால் அனைத்து பொங்கலிடும் தாய்மார்கள் அனைவரும் உடனடியாக கோவில் சன்னிதானம் வந்து அம்மனுக்கு பொங்கல் வழிபாடு நடத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக அருள்மிகு படைபத்திரகாளி அம்மனுக்கு பொங்கல் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் அனைத்து தாய்மார்களும் உடனடியாக கோவில் சன்னிதானம் வருகை தந்து அம்மனுக்கு பொங்கல் வழிபாடு நடத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொண்டு வந்த உன் அண்ணன் உரைந்திருந்த வேப்ப மரத்தையும் பழகி உறவர்கள் வேரோடு விட்டு சென்று விட்டார்களோ அண்ணன் இறந்து விட்டாரே சோகம் தாங்க முடியலையே. இந்த பூதங்களா இருந்து அழுதம்மா. சரி இந்த பிசாசுல அழுது அழுகைக்கு ஒரு கணக்கே இல்லம்மா. அந்த வார்த்தையை கேட்டவனை கொண்டு வந்த பலகார வகைகளை தூக்கி எறிகின்றாள் இசக்கி அம்மையானவள். அம்மா எப்படி அழுதாள் வாருங்கள். எப்படி அண்ணரையும் கொன்று விட்டா மரவெட்டி விட்டா தமிழ் பழகை
அண்ணரையும் கொன்று விட்டார். அந்த வேப்ப மரத்தை வெட்டி கொண்டு போனாரே. பலகை நகர் நான் அழிப்பேன், பகல நரி ஓட வைப்பேன், ஒரு பலிக்கு 3 பலி உகந்து கொள்வேன் என்று சொல்லி சரி அம்மையான இசைக்கியம்மை அந்த கானகத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். சரி அந்த நேரத்திலே அம்மைக்கு பழி எடுக்கணும் பாத்தீங்களா? இந்த ஒரு செட்டியார் குலத்திலே அந்த வேதியன் ஆனந்தனாகவே பிறந்து வருகிறாள். சரி இந்த குலத்திலே பிறந்தான் பாருங்கள். எப்படி? காவிரிப்பு பட்டணத்தில் மாணாக்கன் மனைவி திருவயது மாதம் அது இன்பமுடன் தான் திகழ்ந்து ஆண் குழந்தை பிறந்ததுவே அந்த நல்ல செட்டிக்குத்தான் ஆனந்த செட்டி என்று அவன் அழகிலே ஆனந்த செட்டி என்று வளர் நாளையிலே நாளையிலே காவிரி பூம்பட்டினத்திலே மாணாக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு செட்டி. சரி அவருக்கு திருமணம் ஆகிறது. அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆமா அந்த குழந்தை பிறந்த உடனே தாய் உயிரை விடுறாங்க. ஐயோ செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தை பிறந்த ராசி ஒரு சில ராசி அப்படிதான் இருக்கும். ஆமா பிறந்த நேரத்துக்கு எல்லாமே நல்ல செல்வ செழிப்பா இருந்தாலும் இல்லாம இருக்கும். சரி ஒரு சில குழந்தைகள் பிறந்த நேரத்துக்கு ஒண்ணுமே இல்லாதவனும் செல்வ செழிப்பா இருக்கும். அதுல ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எவ்வளவு முக்கியம். முக்கியம் இல்ல, பிறந்த உடனே அந்த தாய் போறாங்கன்னா அந்த செட்டியாருக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு? அது மனசுக்கு பெரிய வேதனையா தான் இருக்கும். வேதனையாக இருக்கிறது இருந்தாலும் சொல்லுகின்றார். என்ன குழந்தையும் பழி சொல்ல முடியாது, பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? வேற ஒரு பொண்ணையாவது கட்ட வேண்டியதுதான். இருந்தாலும் நம்ம மனசு சரியில்லாம இருக்குது. ஒரு ஜோசியரை கூப்பிட்டு உடனே பார்க்கணும். ஆமா இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஜோதிடரை அழைத்து வருகிறார். சரி ஐயா ஜோதிடரே, என்னய்யா இந்த குழந்தை பிறந்த நாள் முதலாக மனசிலே சந்தோஷமே இல்லையா? கவலைப்படாதீங்க. இந்த குழந்தை பிறந்தோன்னு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. எல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேங்க. இந்த குழந்தையுடைய ராசி பலன் யாருக்கு உயிரெல்லாம் எடுக்க போகுதோ தெரியல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. பார்த்தாலே ரொம்ப நாள் இருக்காது போல இருக்கு. என்ன வந்த உடனே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டீங்க? பாருங்க நேரத்தை சொல்லுங்க, நான் பார்த்து எடுத்து கரெக்டா கணித்து சொல்லுங்க. நேரம் தானே சொல்லுங்க ஐயா. நேரம் இப்ப எழுதி வச்சிருக்கோம். அந்த எல்லாம் எழுதி வச்சிட்டீங்களா? இருக்கு பாருங்க. சரி ஐயா என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. முக்கால்ல பிறந்திருக்கு. சரி சரி ஐயா. என்ன பிறந்த நேரத்தை வைத்து பார்க்கும்போது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கு. அப்படியா? தெளிவா சொல்லுங்களேன் ஐயா. என்ன குழந்தை வந்து இந்த பாருங்க இப்ப இந்த பிள்ளைய பார்க்க பாவம் போல இருக்கும். சரி ஆனால் பெரிய பாவம் செய்தவர். அப்படியா? பெரிய பாவத்துல பெரிய பாவம் செய்த குழந்தை இந்த குழந்தை. கொஞ்சம் புரியும்படி சொல்றீங்களா? பாருங்க போன ஜென்மத்துல இந்த குழந்தையால 2 உயிர்கள் போயிருக்கு. அடேங்கப்பா. ஆமா ஐயா. என்ன அந்த உயிர்கள் இப்போது மறுபிறவி எடுத்து குழந்தை கொல்லுன்னு சொல்லி வந்திருக்கீங்க. ஐயோ என்ன பாவம் இது இறைவா. ஐயா என்ன இந்த குழந்தை வியாபாரம் செய்யணும்னு நினைக்கவே கூடாது சுவாமி. வியாபாரம் செய்ய நினைச்சாலும் தங்கு வழி செல்லக்கூடாது. அப்படியா? தனித்து வழி இருக்க கூடாது. தென் திசை போக கூடாது. பெண்களிடத்தில் அறவே பேசக்கூடாது. அப்ப என் புள்ள வளர்ந்தாலும் வெளியே விட கூடாதுன்னு சொல்றீங்க? வீட்டோடு உங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்கு. நீங்க வீட்டுல நாய்க்குட்டியை கட்டி போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்துட்டு வாங்க. அப்படியா? வேற என்னைக்கு பண்ணீங்க? உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி தரணும்னு தேவையா ஐயா? சரி ஐயா. அது மட்டும் இல்ல ஐயா. என்ன இந்த பிள்ளை 16 வயசுல கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிடும். இல்லன்னா உங்களுக்கு இருக்க விட மாட்டான். அப்படியா? ஆமா 16 வயசுல நானும் போய் கல்யாணம் முடிஞ்ச கையோடு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க இருந்துதான் இதுக்கு. அப்படியா? ஆமா இந்த பழி தீரணும்னு சொன்னா ஏதாவது மாற்று வழிமுறைகள் இருக்கு? ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஒரு வேமன் பத்திரம் எழுதி தருகின்றேன். என்கிட்ட ஏற்கனவே நிறைய பத்திரம் இருக்கு. அதோட உங்க பத்திரத்தையும் தந்து அதெல்லாம் அடுத்தவனை ஏமாத்தி வாங்கி வச்ச பத்திரம் பாதுகாக்க முடியாது.
ஐயா எனக்கு பத்திரமே வேண்டாம். அந்த பத்திரம்லாம் அடுத்தவனை ஏமாத்தி வாங்கி வச்சது. ஆ, நான் சொல்ற பத்திரம் உங்க பிள்ளைக்கு உயிரை காக்கக்கூடிய பத்திரம். அப்படியா? வேணா வாங்க, இல்லன்னா போயிட்டு இருக்கு. என்ன பாருங்க, என்ன? தகடு இருக்குல்ல, ஆமா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உண்டு. ஆ, மத்தியானத்துல போய் ராத்திரி பூஜை பண்ணோம். சரி, மத்தியான பூஜை பண்ணி சாம்பல் அள்ளி போட்டு ரத்தம், அந்த மையானத்துல உள்ள பேய்களுக்கு எல்லாம் ரத்தத்தை கொடுத்து சரி, அதுல இருந்து ஒரு சொட்டு எடுத்து தகடுல வச்சு ஆ, அதுல தகடு எழுதி தருவாங்க. அதுதான் பத்திரமா? ஆமா ஆமா. சரி சரி, இந்த பத்திரத்தை அந்த தகடை நான் வாங்கி குழல்ல அடைச்சு தருவேன். அப்படியே ஆகட்டும் ஆமா. அப்படின்னு சொல்லி, ஐயா இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேரை வச்சுட்டு போங்க. இல்ல, நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ வாழலையோ, ம், குழந்தைய பார்க்கும்போது ஆனந்தமா இருந்தது போல இருக்கு. சரி, ஆனந்தன் செட்டி இந்த குழந்தைக்கு பேர். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி, சரி, ஜோதிடருடைய சொல்படி அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். சரி. ஆமா, வளர்த்து வரக்கூடிய நாளையிலே வயது அந்த திகைந்து ஆமா. 16 வயது வருகிறது ஆனந்தனுக்கு. சரி, 16 வயதிலேயே சொல்லுகின்றார் தகப்பன், என்ன மகனே ஆனந்தா, உனக்கு அவசர அவசரமா நான் திருமணம் செய்ய போறேன். வேண்டாப்பா, கொஞ்சம் ஆசவாசமா பண்ணுங்கப்பா, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். முடியாதுப்பா. கல்யாணம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரும் படக்கூடிய வேதனை தெரியலையா? ஆ, ராஜா மாதிரி தெரியுமா? ஏன்னா 16 வயசுக்கு பிறகு மகன் இருக்க மாட்டான்னு இவருக்கு தெரியும். காலையில இங்க இருந்தாலும் இருப்பான், மதியம் குலசேகரப்பட்டினத்துல தெரியுமா? ஆ, அங்க இருந்தாலும் இருப்பான், சாயங்காலம் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பான். சரி, அப்படி எல்லாம் ராஜா மாதிரி தெரிஞ்சவனே வீட்டை விட்டு அரங்கீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஜாதகப்படி இந்த குழந்தை ரொம்ப நாள் இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆ. அதனால சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு சொல்லி, அப்ப சீக்கிரம் நீங்களே கொண்டு வர போறீங்க. ஆமா, சரி, நடக்கட்டு. தன்னுடைய குலத்திலே ஆனந்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடைத்தான். அவன் அப்படியே ஆனந்தமா இருக்கட்டும். மணமுடைத்து வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே நாளையிலே மனம் புணர்ந்து ஆனந்தனோ, மனம் புணர்ந்து ஆனந்தனோ, ஆனந்தனோ, மனமுணர்ந்து ஆனந்தனோ, ஆனந்தனோ, அவன் ஆனந்தமாய் வாழ்ந்து வர, ஆனந்தமாய் வாழ்ந்து வர, வாழ்ந்து வர, மனமுணர்ந்து ஆனந்தனோ, மனமுணர்ந்து ஆனந்தனோ, ஆனந்தனோ, மனம் புணர்ந்து ஆனந்தனோ, ஆனந்தனோ, ஆனந்தமாய் வளர்ந்து வர, ஆனந்தமாய் வளர்ந்து வாரன். வாழ்ந்து வர, வாழ்ந்து வரும் நாளையிலே மானாக்கள் செட்டியாரோ மகனாரை அருகழைத்து, மகனாரை அருகழைத்து, அருகழைத்து, நாரையர்களுக்கு அருகழைத்து வார்த்தை பல சொல்லுவாரா, வார்த்தை பல சொல்லுவாரா, சொல்லுவாரா, ஓட் 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 அதடடடா. இப்படியாக திருமணம் முடித்த கையோடு மானாக்கின் செட்டியானவள் சரி. தன்னுடைய மருமகளை பார்க்கின்றார். ஆ. ஏமா ஆனந்தி, என்ன ஆனந்தனோடு நல்லபடியாக வாழ்ந்து வருவாயாக. சரி, என்ன செய்ய கல்யாணத்துக்கு ஊர் என் மகனை கூப்பிடாலும் உங்ககிட்ட உத்தரவு கேட்க வேண்டி இருக்குது. ஆமா, சரி, நான் சொன்னதாக சொல்லி என் மகனை அழைச்சிட்டு வாப்போ. வாய்க்குள்ள என்ன முத்தா வச்சிருக்கா? ஆ, சொல்லிடா. யாரும் இல்ல இடத்துல மட்டும் ஒரு நாள் கத்தி கத்தி பேசிடலாம். உங்க அப்பா கூப்பிட்டாங்க, நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வாப்போ. ஏ ஆனந்தா, லே ஆனந்தா, உங்க அப்பா கூப்பிட்டாங்க. லே லே ஆனந்தா, லே மாப்பிள்ளை, லே லே மாப்பிள்ளை, லே ஓடி வா அப்படின்னு சொல்லி ஒன்னெல்லாம் போட்டு ஒருத்தர் கெட்டி அழியாம ஆ, அவனுக்கு விளக்கு மாதிரி வச்சு கொடுக்கணும். மன்னவனே அழைத்து வருகிறாள் ஆனந்தி பெண்கொடியானது. எப்பா, என்னப்பா என்ன? 2 பேரும் அமருங்கள் உங்கள் இடத்திலே. இவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளப்பா, ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்க விட மாட்டேங்க. அப்படியா? கூட்டத்தை வச்சு லே ஆனந்தான்னு கூப்பிடுறாப்பா. எனக்கு தெரிகிறதப்பா, ஆமாப்பா. எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பா அப்பா, இவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு எனக்கு கல்யாணமே முடியாம இருந்திருக்கலாம்ப்பா. அப்படியா? ஊரு சுத்த விட மாட்டேங்கிறாப்பா. இத பாரு, அரங்கு வீட்லயே போட்டு மூட்டி வச்சிருப்பா. இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே சொல்லுகின்றார் இந்த மானாக்கன் செட்டியானவள், என் மகனே ஆனந்தா, ஆராய் நீ ஆனந்தனே, ஆமா மனமோடித்த என் மகனே, பூராயோ இல்லாமல் பூவையோடு வாழ்ந்திருப்பாய், நேராக சொல்லுகிறேன் நினைவின்படி உந்தனக்கு ஓளானே பெய்மகளாய், ஓளானே பெய்மகளாய் உருவடுவாய் என் மகனே, உறவினருள் மறவாதே, கொடியவருள் இணங்காதே, வலுவே தன் பத்திரத்தை வைத்துக் கொள்வான் என்று சொல்லி
என்று சொல்லி செட்டியோட என்று சொல்லி செட்டியோட உயிர் பிரிந்து போகுதல்லோ என் மகனே ஆனந்தா 16 வயதிலே உனக்கு ஒரு நீலிப்பலி இருக்கிறது. அப்படியாப்பா? எங்கு போனாலும் தென் திசை போகாதே. 16 வயசுல தான் கட்டி வச்சிட்டீங்களா? இன்னொரு நீதியா வர போறா? உனக்கு சாவு ஒரே ஒரு பெண்ணுடைய கையில. அதுதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவன் தான் தினந்தோறும் கொண்டுட்டு இருக்கிறாள. நீ ஆமா பாத்துக்க. உனக்கு ஒரு பெண் தான். ஆமா உனக்கு சாவுக்கு காரணம் பெண் தான். உனக்கு ஆமா. ஆனால் எந்த திசை போனாலும் தென் திசை போக கூடாது. ஆகட்டும் தந்தை. அந்த பெண் அங்கேதான் இருக்கிறாள். நல்லது. நல்லதா? ஆனந்தி என்ன பேசுறத கேட்டியா? போக கூடாது. ஆனந்தி வாங்கிட்டு வந்து விடிய வேலை வாங்கி அக்காது போய் சேர்ந்துறேன். இந்த வேப்ப பத்திரம் எப்பவும் கையில இருக்கட்டும். ஆகட்டும். எந்த திசை போனாலும் தென் திசை போகாதே. இந்த ஒரு பத்திரம் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. மீதி எல்லா சொந்த பத்திரமும் இவர்கிட்ட தான் இருக்கு. என் வார்த்தையை நீ ஒரு நாளும் மறக்க கூடாது. மறக்க மாட்டேன்பா. எப்போ ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கணும். நீங்க என்ன சாவ மாட்டீங்களா? அதான் போறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயிர் போய் சேர்ந்துருச்சு. சரி இப்படி இருக்க தந்தை சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் மறந்தான். அவனுடைய எண்ணம் எப்படியாவது வியாபாரம் செய்யணும் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ளே ஓடுது. எல்லாம் காரணம் யாரு? மனைவி. இருக்க விட மாட்டல்ல. ஆமா அந்த மனைவியுடைய வார்த்தை கேட்டுதான் வியாபாரம் செய்ய போறான். கல்யாணம் முடிஞ்சு சும்மா இருக்க விடுவாளா? வடக்கு திசை போறான், கிழக்கு திசை போறான், மேற்கு திசை போறான். இவனுக்கு வியாபாரம் இல்ல. அப்பா வேற தென் திசை போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நமக்கு தென் திசை போனாதான் வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி போயிருவோம். இன்னைக்கு தென் திசை போறோம், அங்க வியாபாரம் செய்யறோம். நிறைய அள்ளிட்டு வரோம். அப்படி எனக்கு அறியாமல் தென் திசை வருகிறான். இவன் வருவதை அறிந்தாள் அம்மையான இசக்கியமையானவள். சரி எப்படி தோன்றினாள் வாருங்கள். தோன்றினாள் நீலி நல்லா துடியேன்னு கேட்ட பட்டாடையுடல். தோன்றினாள் நீலி நல்லா தாயார் துடியேன்னு கேட்ட பட்டாடையுடல். பட்டாடை கொய்தோடத்தா பசுமன்னர ஞானந்த வண்டிலங்க. தாளை முட்டாதே அப்பா வருவான் என்று நீ அவள் தொட்டால் கழுத்ததிலே சூரியன் போல பிறத்தாலே. தொட்டாரும் பூங்குழலாம் காலை நல்ல சந்திரன் போல் எதிர் வந்து தோன்றினாளே. செட்டியாருடைய வரவை கண்டால் அம்மையான இசைக்குமையானவள் பழிக்கு பழி கொள்வதற்கு செட்டியார் வருகிறார். இவரை உயிரோடு விடலாமா? அப்படியானால் இப்படியே போகக்கூடாது. அழகான பெண் போலே மாறுகின்றாள் இசைக்குமையானவள். ஆமா பட்டுடுத்தி முட்டாங்கிட்டு பகவானோட ஒளிவு போலே. சரி கண்ணதிலே மைதிட்டு கழுத்திலே தாலி கால் கொலுசு கல்ல 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 சத்தம் கேட்கும். ஜல் 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 செட்டியாரோட வரவை கண்டாள். சரி எப்படி தோன்றினாள் வாருங்கள். இப்படி எதிர் வந்த செட்டியை கண்டு சக்தி மன்னம் மகிழ்ந்து. சக்தி மனம் மகிழ்ந்து. எதிர் வந்த செட்டியை கண்டு சக்தி மன்னம் மகிழ்ந்து. சக்தி மனம் மகிழ்ந்து. சக்தி சக்தி என்று ஆடினாளே. சக்தி சக்தி என்று ஆடினாளே. சக்தி சக்தி என்று ஆடினாளே. சக்தி சக்தி என்று ஆடினாளே. மதுரமொழி மணவாள் மனதில் சந்தோஷம் கொண்டு சந்தோஷம் கொண்டு மகாதேவா தஞ்சம் என்று ஆடினாளே.
எல்லாம் நடுங்க இந்த உலகம் எல்லாம் நடுங்க உடையவரை தஞ்சம் என்று ஆடினாலே அந்த உடையவரை தஞ்சம் என்று ஆடினாலே செய்வாய் மார்காதேவா துஷ்டக்காரி நான் அல்லவோ இணைந்தன்பு கொண்டிருந்து இணை முன்னால் கொன்ற பள்ளி எங்கே போனாலும் பள்ளி கொள்வேன் என்றார் எங்கே போனாலும் பள்ளி கொள்வேன் என்றார் வந்து தோன்றிடுவாளே பாளையத்திலே அம்மையான இசக்கியம்மை செட்டியார் முன்னே வந்து அப்படியே ஒரு ஆட்டம் போடுறாங்க. ஆடினாள் பாடினாள் அப்படி ஆடிட்டே இருக்கிற செட்டியார் பாக்குறாரு இந்த அம்மா ஏன் காட்டுல வந்து ஆடுறாங்க தெரியல ஏதோ பிராக்டிஸ் பண்ணுவாளா நமக்கு என்ன நம்ம ஒரு ஓரமா ஒதுங்கி போவோம் வேலையை பார்த்துட்டு போவோம் சாமியோ கசவு வந்து சாமி அப்படின்னு சொல்லி அம்மையான இசக்கியம்மையானவள் ஆடிக்கொண்டிருக்க செட்டி ஒதுங்கி போறான். சரி பார்த்தாள் இசக்கியம்மையானவள் தள்ளாட்டம் கொண்டேறே தமிழ் வணிக பெருமாளே தமிழ் வணிக பெருமாளே நாடு கடு சோற்றை முட்டடந்த காட்டோடு துள்ளாட்டப்பட வேண்டி துணையமில்லா தனிய நம்பி கொல்ல பெருமாளே செட்டியருகே வாருமையா சொன்னாம்பு இல்லை வெள்ளப்போந்தாருமையா சொன்னாம்பு இல்லை வெள்ளப்போதாருமையா வெள்ளமுண்ட வாருமையா மறைந்திருக்க வாருமையா வருவென்று சொல்லி வழிமறைத்தாள் இசக்கியம்மை என்று சொல்லி வழிமறைத்தாள் இசக்கியம்மை கள்ளமுட்ட ஒன்று இல்லை கண்டவர்க்கு தெரியாதோ தள்ளி முந்தி ஓடி வந்தால் கார்குழலே வாராயோ ஓடி வந்தால் கார்குழலே வாராயோ யாரடியோ நீ எனக்கு நீ எனக்கு அப்பாலே ஓடிலடி அம்மையான இசைக்கியம்மை கேக்குறாங்க ஐயா செட்டியாரே ஒரு அழகான பெண்ணை கண்டா பேய் வர இறங்கி வரும்னு சொல்லுவாங்க. ஆமா நீங்க ஏன் இந்த தள்ளாட்டம் ஏன் தடுமாடுறீங்க எல்லாம் யாரையும் பார்த்து இறங்குறதுக்கும் வரல சரி ஓடுறதுக்கும் வரல நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறேன் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்னுடைய நடனம் நல்லா இல்லையா நடனம் இங்கே போய் ஒரு அரங்கேற்றம் பண்ணி அங்க போய் ஆடு என்கிட்ட ஆடுறதை நிறுத்து எனக்கு நிறைய வேலை இருக்கு வாங்கிட்டு பேசுறது எனக்கு நேரம் இல்ல அப்படியா இது முடிஞ்சு இன்னொரு கதை பாட வேண்டிய இருக்கு நான் அதனால போறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுறா செட்டியாரு. ஆமா அம்மையாரை செக்கியம்மை சொல்கிறாள் ஓட்டி ஓட்டி போறீரை செட்டியாரே உமை தொடர்ந்து நானும் வாரே செட்டியாரே ஓட்டி போறீரை செட்டியாரே யாரே தொடர்ந்து நானும் வாரே செட்டியாரே ஓடி ஓடி என்றீரை செட்டியாரே பட்டீரோ செட்டியாரே கண்டவனோ கண்டவனோ மாயை சகி
தொட்டிக்கொள்ள வேண்டாமடி கோமாளக்காரி உணவனம் என்றவனம் மாறி சகி சகி கொள்ள வேண்டாமடி கோமாளக்காரி கண்டறியேனும் தனையும் காலங்கண்ணீரே காமசங்களை கொட்டாதடி கள்ளி ஓரே கள்ளி என்று என்னை சொன்ன செட்டியாரே உடையாளான் அல்லவோ செட்டியாரே என்ன சொன்னீர் செட்டியாரே செட்டியாரே உடையவள் நான் அல்லவோ செட்டியாரே பிள்ளை நல்ல பெண் பிள்ளைதான் பாயங்கானோ எதலிக்க பண்ணாதையும் செட்டியாரே இப்படியாக அம்மையான இசைக்குமே செட்டியாரை துரத்தி வருகிறாள் விடுவாங்களா பழிக்கு பழி எடுப்பதற்குள்ள வந்திருக்கிறாங்க ஆமா செட்டி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க கேட்கவே இல்லை வராங்க துரத்தி வரையக்கூடிய நாளைகளே சரி அந்த கானகத்திலே ஓங்கி வளர்ந்த கள்ளி குப்பை பார்த்தாள் என்ன செய்தால் பாருங்கள் வந்தாள வந்திறகை மாய இசக்கி வந்தாளவன் பிறகு மாயை இசக்கி பலமாகவே தீயன் இருந்த தலத்தில் சந்தோஷமாகவே நிலை நின்ற கள்ளிதான் சந்தோஷமாகவே நிலன்ற கள்ளியார் இந்தா ஒடுத்திரை இந்தா முறுத்திரை என்னோடு அங்கை முறித்தாள் எடுத்தாள் மாடி அண்டை எடுத்தால் முறித்தால் கள்ளிகை பிள்ளையாக அடுப்பிலே இட்ட அனல் போலே அடுப்பில இட்டு நல்லது போலே பஞ்சு போலே ரொம்ப ரந்தோடி போரை போல் பாலகன் கையிலே இருக்கிறான் செட்டில் பாலகன் கையிலே இருக்கிறான் செட்டில் பாலகன் கையில இருக்கிறான் சக்தி பாலகன் கையில இருக்கிறான் சக்தி ஓடி சென்றால் கானகத்திலே கள்ளி குப்பை எடுத்தாள் இக்கள்ளி கைப்பிள்ளையாக மாறி இடுப்புல வைக்க அந்த கள்ளி ஒரு கைப்பிள்ளையாக மாறுகிறது சரி ஆண் குழந்தையாக மாறுகிறது குழந்தைன்னு சொன்னோன்னா செட்டியார் ஓடுற ஓட்டம் பார்க்கிறாங்க விடலாமா அப்படியே துரத்தி துரத்தி பிள்ளை முகம் பாரோ செட்டியார பிள்ளை முகம் பாரோ பிள்ளை முகம் பாரோ செட்டியார பிள்ளை முகம் பாரோ செட்டியாரு பிள்ளை முகம் பாரோ பிள்ளை முகம் பாரோ பிள்ளை முகம் பாரோ செட்டியாரு பிள்ளை முகம் பாரோ ஏ பிள்ளை உனக்கு எதடி கள்ளி பிள்ளை உனக்கு எதடி உனக்கு எதடி ஏ பிள்ளை உனக்கு எதடி கள்ளி பிள்ளை உனக்கு எதடி பிள்ளை கையிலே துரத்தி வருகிறார் ஆமாம் பிள்ளையோடு ஓடி வருகிறாய் பல ஊர்ல வருகின்றார்கள் வரக்கூடிய தருணத்திலே நேரத்திலே நம்முடைய பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய வில்லிச குழுவை பிளாத்தியுடைய சர்ண வில்லிச குழுவாகி எங்களை பாராட்டி